உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கட்டளைகளையும் நியாயங்களையும், இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கும் ஆண்டவருக்குள்ள பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறது தான், தொடர்பு படுத்துவதற்கு தான் ஆண்டவர் இந்த கட்டளைகளையும் கொடுத்துருந்தார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ஜனங்கள் நடக்கணும். ஆனால் தான் ஆண்டவர் மோசையின் மூலியமாக இந்த காரியத்தை ஆண்டு கொடுத்திருந்தார். அதுதான் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஏன்னா அதான் கனெக்ட் பண்ணுது. இல்லை என்றால் சாபம்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா கர்த்தருடைய சமூகம், ஜெபம், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, சபை, ஆவிக்குரிய காரியங்கள். இது ஆண்டவரோடு நம்மளை கனெக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய சிந்தனை, பேச்சு, செயல்பாடு எல்லாமே கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஆண்டோட கனெக்ட்லேயே இருப்போம். இதை உணர்ந்தவங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டா.